நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவுக்கு இப்போ சிவியரா உடம்பு சரியில்லாமல் போச்சு. இதுக்கு மேல வெண்பா ஸ்கூலுக்கு போகக்கூடாது, வெண்பா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது, அடுத்து இதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு உட்காந்துருக்காரு. அந்த சமயத்துல தான் பிரச்சனை மேல பிரச்சனை ஒரு பக்கம் அடுக்கடுக்கா வந்துகிட்டு இருக்கு. அது யார் மூலியமா வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திடீர்னு போலீஸ் அதிகாரிகளா வந்துறாங்க. வந்து நம்ம விஜய் மற்றும் நம்ம மல்லி ரெண்டு பேரையும் கைது செய்யறாங்க. ஏன், என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கதிரேசன் இருக்காருல, என் பொண்ணை கொலை பண்ணது என் மாப்பிள்ள விஜய் தான். அது மட்டும் இல்லாம இப்ப என் பேத்தியும் கொலை பண்ண பாக்குறாங்க. அந்த மல்லியோட வயிற்றுல குழந்தை வளருது, அதுக்காக என் பேத்தியை இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கிட்ட கேட்டா, நம்ம வெண்பாவை கடத்தினால அந்த லேடி அவகிட்ட வந்து கதிரேசன் ஆல்ரெடி பேசி அவளுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இது எல்லாமே மல்லி தான் பண்ண சொன்னாங்க, கூட விஜயும் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும், வாக்குமூலம் கொடுக்கணும், உன் வாக்குமூலத்தை வச்சுதான் இந்த இடத்துல கைது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த லேடியும் அதே மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சூழ்ச்சிகள் சூழ்வினைகள் பண்ணி தான் இந்த மாதிரி என்ன தள்ளாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் பக்கு 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 திக்கு 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 நான் இது ஒரு பக்கம் என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது குறுக்க போன ஓனான தூக்கி வேட்டுக்குள்ள போட்ட கணே இருக்குதுல்ல இது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. உடனே போலீஸ் இந்த மாதிரி எல்லாம் ரீசன் சொல்லி, சார் அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, உங்க ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் தான் பண்ணிக்கிறீங்க, உங்க ரெண்டு பேரும் சும்மா மாட்டேன் கைது செஞ்சு தின்னு அரெஸ்ட் பண்ணி இழுத்துன்னு போறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்து இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்ப வெண்பாவானா யாருமே இல்லை. இப்ப ரெண்டு பேரும் போயிட்டா கதிரேசனும் நிஷாவும் சேர்ந்து வெண்பாவை அழைச்சிட்டு போனாலும் வாய்ப்பு இருக்கு. அதனால விஜய் நீங்க போய் பாத்துக்கோங்க, வேற வழி இல்லை, இந்த கேஸ்ல எப்படியானு நீங்க என்ன வெளியேற்றுவீங்க தெரியும், நான் இப்போதைக்கு உள்ள போறேன், மல்லி நீ கூட இரு, நான் போறேன், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்க கரெக்டா பாத்துப்பீங்க, எனக்கு அவ்வளவு தெரியாது, நீங்க கூட இருங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, வெண்பாக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவன் ஒத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் மனசெல்லாம் வலிக்குதுங்க. என்னடா இது, ஒரு அம்மா பிள்ளையே பிரிக்கிறீங்களா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றதே இல்லையா, பாவம் வெண்பா உயிருக்கு போறான்னு இருக்கா. இந்த மாதிரி ஒரு தருணம், இந்த மாதிரி ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறீங்களே, இதெல்லாம் மனசாட்சி கொஞ்சமா ஒத்துக்குமா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நமக்கே நம்ம மனசாச்சு அப்படியே சும்மா இருக்குது. என்னங்க பண்றது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்டு கேட்டு பழகி போச்சு. அதனால போனதை போச்சு, ஆனதாச்சு, முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம ஃபீல் பண்ணணும்னா அடுத்தபடியா நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஒன் பை ஒன்னா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது எது பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் மூவ் பண்ணி இதுல இருந்து தப்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் எங்க காத்துக்கிட்டு தாங்க இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து சிறப்பான ஒரு விஷயத்த நான் சிறப்பானவ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிறப்பா செஞ்சுட்டாங்க. என்னடா செஞ்சாங்க, ஏதா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபிகா வராங்க. தீபிகா வந்து மல்லி நீ இதை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி இருக்காங்களா, அவங்க போயிட்டு அப்படியே சும்மா குத்து 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 கும்மாங்குத்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவ எல்லா உண்மையும் சொல்லிடுறா, இந்த மாதிரி நான் எதுவுமே மல்லி இதெல்லாம் பண்ணல, கதிரேசனும் நிஷாவும் வந்து என்ன மீட் பண்ணாங்க, அவங்க பணம் கொடுத்தாங்க, அவங்களாம் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, வெண்பா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம உள்ள இருக்க, இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்த இடத்துல நான் நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் தான் பேசினாரு. அதனாலதான் வெளியே எடுத்து விடுறேன்னு சொன்னாரு. வேற வழி இல்லாம நானும் ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வாக்கு மூலமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம மல்லி நிரபராஜின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு கதிரேசன் நிஷா இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் என்னடா இது, என் தலையிலே வந்து விழுந்துருச்சு, இதுதான் சொல்றது தப்பு செஞ்சவன் உப்பு தண்ணி குடிச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இவனுக்கு நடந்து போச்சு. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரீனிவாசம் அப்படிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இதான் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி வச்சாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து டக்குன்னு கண் முழிச்சிடுறாங்க. அப்பா அப்பா அப்பான்னு கத்துறாங்க. உடனே போய் பார்த்தா நம்ம வெண்பாவுக்கு லைட்டா கண்ணு மிஸ்ன்னு தெரியுது. டாக்டர் வந்து அதுக்கான கரெக்டா இன்ஜெக்ஷன் எல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்துன்னு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் இதாகும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ரெக்கவரி ஆயிடுவாங்க. ஆனா கொஞ்சம் இதாகும், ஒரு 2 மந்த் அப்படி எப்படி இருந்தாலும் பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். கொஞ்சம் அவங்க அப்பப்ப அவங்களுக்கு எக்ஸசைஸ் வாக்கிங் அந்த மாதிரி கூட்டின்னு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டதான் விஜய் வந்து எதுவுமே சொல்ல ஒரு பக்கம், எனக்கு எந்த பிரச்சனை சார், என்ன எல்லாம் பாத்துறேன், என் பொண்ணு எனக்கு ரெக்கரை வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை தாங்கு தங்கத்தட்டுல வச்சு தாங்குற மாதிரி ஒரு பக்கம் விஜய் தாங்கின்னு இருக்காரு. பாக்குற போது நமக்கே ஒரு பக்கம் கண்குள்ளா காட்சியா இருக்கு. இந்த காட்சியை காணதான தலைவா இத்தனை வருஷமா காத்திருந்துன்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பாப்போம் இதுக்கு மேல என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து
கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வெண்பா கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சாங்க. விஜயேந்திரன் என்ன நடந்துச்சு, எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து கேட்க, அந்த மாதிரி தீபிகா வந்தாங்க, தீபிகா ஹெல்ப் பண்ணாங்க, தீபிகா உதவி மூலியமா அந்த லேடி பிடிச்சி அடிச்சு அவகிட்ட இருந்து உண்மையாகி இது முற்றிலும் காரணம் கதிரேசன் விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் இரிட்டேட் தான் ஆகுது. என்ன பண்றது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி 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 என் மனசு இருமாயிருச்சு. அதனால இதை பத்தி இனிமே நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குதான் மல்லி நான் சொல்றது, எந்த ஒரு விஷயத்திலையும் சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட படிச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக சொல்லிருக்கேன், எதுலையான ஒண்ணுத்துல சிக்கன். ஏன்னா உன்னையும் என்னையும் வெண்பா எப்படியான பிரிச்சிடணும், நம்மள ஆட்டத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. இதை தான் உனக்கு நான் படிச்சு சொல்லிருக்கேன். நீ தான் புரியாம முட்டாள்தனமா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. இப்பயாவது புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிற. புரியுது விஜய், நான் மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு இருக்காங்க. மன்னிப்பு தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை, மன்னிப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி பாப்பா, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போது எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க போறீங்க. இப்போ டைம் ஆயிடுச்சு, அதனால ஒரு 20 செகண்ட் அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.